வந்த போது என்னுடைய நாமதேவன் என்னோட தெரிந்து கொண்டாயா? மாறி என்றும் மாறி என்றும் குரு மாறி என்றும் சொல்லக்கூடிய 32 நாமதேவங்களை படைத்த மகா மாரியம்மன் என்று தெரிந்து கொண்டாயா? அது தவிர என் சென்னை ரசம் மூட்டி மணி மகுடமாகப்பட்டது எப்படி இருக்கு என்று பார்த்து கொண்டாயா? இந்த மார் பதக்கமாகப்பட்டதும் இரு புஜங்களும் எப்படி என்று பார்த்தாயா? என் பாதாசி நம்பு தண்ட சிலம்பு தண்டைகளாகப்பட்டது எப்படி மின்னுகிறது என்று அது தவிர பூதங்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து துஷ்ட தேவதைகள் அனைத்தும் என்னை கண்டால் நடி நடுங்கி நடுங்கி ஓட வேண்டும் அல்லவா? அது தவிர ஏதோ ஒரு மறைகுலத்தில் அது தவிர நானோ இந்த மகாமாரியாகப்பட்டவள் இந்த பூலோகத்தை ஆண்டு காத்து ரசித்து வருகின்றேன். இப்படி இருக்கக்கூடிய வேளையிலே ஏதோ ஒரு மறைகுலத்தில் பிறந்த கங்கையாகப்பட்டவள் இந்த தேவர் மூவர்களையும் கருட காண்டவர்களையும் சிறைப்பிடித்து வைத்திருக்கிறார். அவள் என்னவென்று கேட்க வேண்டும் அல்லவா? இது யார் ஆட்சி செய்யும் பூமி? அப்படி இருக்க அத்துமீறி நுழைந்ததும் இல்லாமல் இவ்வித காரியங்களை செய்து வருகிறார். அவளை என்னவென்று கேட்க வேண்டும். உண்மைதானே? அதற்காக என் மைந்தனை காத்து வேணும் வழ வைக்க வேண்டும். பண்புடனே பரிவித்து பண்புடனே சேவை செய்யும் நாம் இப்போ பூவை கொண்டிருக்க கீட்டை மாற்ற வந்த கங்கையின் வல்லமையை வேண்டும் காத்தவரன் தன்னை கடிபடி அழைத்து வாரா. இப்போது
சொன்ன பிரகாரம் என் மைந்தனாகிய காத்தவராயனை நீ அழைத்து வர வேண்டும். அவனை அழைத்து அந்த கங்கையிடம் அவனை சம்மனுக்கு அனுப்பி அவனை என்னவென்று அறிய வேண்டும். சீக்கிரம் அவனை அழைத்து வா. எப்படி என்றால் தன்னுடைய மகன் வழங்கக்கூடிய காத்தவரனை அழைத்து கங்கையோடு போர் செய்ய வேண்டும் என்று அழைக்க, அதே சமயம் காத்தவராயன் சபாநாடி வரப்போகிறார். மன்னவரால்